மணப்பெண்ணின் பிரத்யேகமான திருமணம். விவாஹா தி சென்னை சில்க்ஸ். தொடர்ந்து மற்றொரு அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். மக்களவையில் எதிர்க்கட்சியினர் அமளியில் ஈடுபட்டிருக்கின்றனர். அது தொடர்பான அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். மக்களவையில் காங்கிரஸ், திமுக உள்ளிட்ட எதிர்க்கட்சியினர் கூச்சல் குழப்பம் இட்டிருக்கின்றனர். தமிழகத்தை சேர்ந்த 2 பேர் உட்பட 8 எம்பிக்கள் சஸ்பெண்ட் செய்யப்பட்டதற்கு கண்டனம் தெரிவித்து இந்த அமளியில் ஈடுபட்டிருக்கின்றனர். விவரங்களோடு இணைந்திருக்கிறார் ராஜேஷ். தொடர்ந்து இது குறித்தான முழு விவரங்கள், மக்களவையில் என்ன நடக்கிறது? தொடர்ந்து கடும் கூச்சல் குழப்பம் ஏற்பட்டிருக்கக்கூடிய காரணத்தினாலே தற்போது மக்களவை ஒத்திவைக்கப்பட்டிருக்கின்றது. குறிப்பாக 8 எம்பிக்கள் சஸ்பெண்ட் விவகாரத்தை தொடர்ந்துதான் இந்த அமளி ஏற்பட்டிருக்கின்றது. குடியரசுத் தலைவர் உரைக்கு நன்றி தெரிவிக்கக்கூடிய தீர்மானத்தின் மீதான விவாதம் மக்களவையில் நடைபெற்று வரக்கூடிய நிலையிலே நேற்று எதிர்க்கட்சி தலைவர் ராகுல் காந்தி சீனாவினுடைய ஆக்கிரமிப்பு முயற்சிகள் குறித்து முன்னாள் ராணுவ தளபதி புத்தகத்தை மேற்கோள் காட்டி அவர் பேச தொடங்கினார். அப்போது மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா உள்ளிட்ட பாஜக எம்பிக்கள் அவரை பேச விடாமல் தடுத்ததால் அவையில் கூச்சல் குழப்பம் நிலவி கொண்டிருந்தது. இதையடுத்து இன்று சபாநாயகர் தொடர்ந்து ராகுல் காந்தியை பேச அனுமதித்த நிலையிலும் கூட தொடர்ந்து அதற்கான அந்த விஷயங்கள் நடைபெறாமல் கூச்சல் குழப்பம் நடந்து கொண்டேதான் இருந்தது. அதனைத் தொடர்ந்துதான் இந்திய கூட்டணியிலே இடம்பெற்றிருக்கக்கூடிய பல்வேறு எம்பிக்கள், குறிப்பாக தமிழ்நாட்டை சேர்ந்த மதுரை சு வெங்கடேசன், அதே போல மாணிக்கம் தாக்கூர் உள்ளிட்ட காங்கிரஸ் கட்சியினுடைய அந்த 8 எம்பிக்கள் தொடர்ந்து இடையூறு ஏற்படுத்தி வந்த காரணத்தினாலே அந்த 8 எம்பிக்களும் நாடாளுமன்ற வளாகத்திலிருந்து வெளியேற்றப்படுவதாக அறிவிக்கப்பட்டது. அவர் சஸ்பெண்ட் செய்யப்பட்ட காரணத்தினாலே பிறகு அவர்கள் வெளியிலும் அமர்ந்து தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டார்கள். எனவே இந்த விவகாரம் என்பது ஜனநாயகத்தினுடைய உயிர்நாடியை குலைக்கக்கூடிய செயல் என்று சொல்லி தற்போது மீண்டும் இன்று மக்களவையிலே அது எதிரொலிக்க தொடங்கி இருக்கின்றது. பல்வேறு கட்சிகளுடைய எம்பிக்களும் இது ஜனநாயக பூர்வமற்ற செயல் என்றும் தொடர்ந்து அந்த சஸ்பெண்ட் நடவடிக்கையை ரத்து செய்ய வேண்டும் எனவும் தொடர்ந்து ராகுல் காந்தியினுடைய குற்றச்சாட்டுகளுக்கு பதிலளிக்க வேண்டும் எனவும் தொடர்ந்து குரல் எழுப்பினர். அதன் காரணமாக தொடர்ந்து விவாதங்கள் நடைபெறாமல் தற்போது ஒத்திவைக்கப்பட்டிருக்கிறது. மீண்டும் அவை 1 மணி நேரம் கழித்து கூடும் என எதிர்பார்க்கப்படுகிறது. மணப்பெண்ணின் பிரத்யேகமான திருமணம். விவாஹா தி சென்னை சில்க்ஸ்.